தமிழக அரசியலின் அடுத்த மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய். இப்போது எங்கும் தளபதியின் ஷீரடி பயணம் பற்றித்தான் பேச்சு. உன்னை நானே அழைக்காதவரை உன்னால் இங்கே வர முடியாது. இது ஷீரடி சாய்பாபாவின் வாக்கு. அந்த பாபாவின் அழைப்பை ஏற்றுத்தான் தளபதி விஜய் இப்போது மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடிக்கு விரைந்துள்ளார். தளபதி விஜய்க்கும் சாய்பாபாவிற்கும் இடையிலான பந்தம் இன்று நேற்றல்ல. தனது தாயார் ஷோபா சந்திரசேகர் அவர்களின் நீண்ட கால ஆசையை நிறைவேற்ற சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான சாய்பாபா கோவிலையே கட்டி கொடுத்தவர் நம் தளபதி. தனது வீட்டிலேயே கோவில் இருக்கும்போது எதற்காக அவர் இப்போது பல 100 மைல்கள் கடந்து ஷீரடிக்கு செல்ல வேண்டும்? ஷீரடி என்பது சாதாரண இடமல்ல, பாபா வாழ்ந்த புனித பூமி. ஒரு காரியம் தடைபடும் போதோ அல்லது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாம் பயணிக்கும் போதோ பாபாவை அவர் வாழ்ந்த மண்ணில் நேரில் சந்தித்து தரிசித்தால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. 2026 தேர்தல் முடிவுகள் நெருங்கும் இந்த வேளையில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அலை வீசத் தொடங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் ஷீரடி சாய்பாபாவை தேடி தளபதி விஜய் சென்றிருப்பது வெறும் ஆன்மீக பயணம் மட்டுமல்ல, இது ஒரு பெரும் திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி புனிதமான அந்த செங்கோட்டையில் வெற்றி கொடியை ஏற்ற வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் ஒற்றை கனவாக உள்ளது. அந்த கனவை நனவாக்க வரும் வழியில் இருக்கும் தடைகளை தகர்த்து எறியவே பாபாவின் அருளை நாடி அவர் ஷீரடிக்கு விரைந்துள்ளார். பாபா நினைத்தால் மண்ணையும் பொன்னாக்குவார், எப்பேற்பட்ட கடினமான சூழலையும் வெற்றியாக மாற்றுவார். தளபதி விஜயின் அரசியல் வாழ்வில் பாபா ஏதேனும் ஒரு மகா அதிசயத்தை நிகழ்த்துவாரா? 2026 தமிழக அரசியல் வரலாறு இவரை நோக்கி திரும்புமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பாபாவின் ஆசி யாருக்கு என்று. சாய்பாபாவை முழுமையாக நம்புபவர்களுக்கு ஏமாற்றம் என்பதே கிடையாது. தளபதியின் இந்த ஆன்மீக தேடல் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம டிஎன் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.